பெங்களூரு வரை மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக மெட்ரோ ரயில் அதிகாரிகள் ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறார்கள். அத்திப்பள்ளி வழியாக ஒசூர், பொம்மச்சந்திரா வரை மெட்ரோ ரயில் இயக்குவதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை பற்றி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, விவரங்கள். நிச்சயமாக, அதாவது சென்னையில் முதற்கட்டமாக 2 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில்கள் இயங்கி வருகிறது. இந்நிலையில் அதன் அடுத்த கட்டமாக பெங்களூர் ஒசூர், அதாவது பெங்களூர் தமிழ்நாடு இணைப்பாக ஒசூரிலிருந்து அத்திப்பள்ளி வழியாக, அதாவது பொம்மச்சந்திரா வரையில் இந்த மெட்ரோ ரயில் வழித்தடத்திற்கான ஆய்வுகள் என்பது சமீபத்தில் நடந்து வந்தது. அதன் அடிப்படையில் தற்போது சாத்தியக்கூறு ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கடுத்ததாக விரிவான திட்ட அறிக்கை பணிகளும் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. தோராயமாக 23 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த பொம்மச்சந்திரா முதல் ஒசூர் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டம் என்பது வர இருக்கிறது. இதில் தமிழ்நாட்டில் 11 கிலோமீட்டரும் கர்நாடகாவில் 12 கிலோமீட்டரும் அடங்கும். இந்த பாதை 12 மெட்ரோ ரயில் நிலையங்களுடன் அமைய இருக்கிறது. குறிப்பாக இந்த ஒரு பாதை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டிற்கும் பெங்களூருக்குமான ஒரு முக்கியமான ஒரு மெட்ரோ வழித்தடமாக பார்க்கப்படுகிறது. இதன் இறுதிக்கட்ட ஆய்விற்காக தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் நேரடியாக ஒசூருக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி ஆட்சியாளரையும் மற்றும் அங்க இருக்கக்கூடிய ஆணையர் அவர்களையும் சந்தித்து இறுதிக்கட்ட ஆய்வினை நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி பெங்களூரு மெட்ரோ ரயில் திட்டத்தின் இயக்குநரையும் சந்தித்து இந்த குறிப்பிட்ட இந்த திட்டத்திற்கான ஆய்வுகள் என்பதை இன்று அங்கிருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் சந்தித்து ஆய்வினை செய்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தை இறுதி செய்வதற்காகவும் விரைவில் இந்த வழித்தடத்திற்கான கட்டுமான பணிகள் தொடங்குவதற்காகவும் என மெட்ரோ அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தோராயமாக 23 கிலோமீட்டருக்கு கணக்கிடப்பட்டுள்ள இந்த புதிய வழித்தடம் விரைவில் அடுத்த கட்ட ஒப்புதல் பெற்று அந்த கட்டுமான பணிகள் என்பது தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.